வணக்கம். கடவுளை பற்றி கடவுள் எப்படி மாற்றப்பட்டது, அவரோட பவர் எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத பற்றின பதிவு. கடவுளை நோக்கி முனிவர்கள் கடுமையான தவம் இருக்கிறாங்க. கடவுளே நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கடுமையாக தவம் இருக்கிறாங்க நிறைய முனிவர்கள் சேர்ந்து. அப்படி தவம் இருக்கும்போது கடவுள் அவங்களுக்கு காட்சி தரார். எதற்காக என்னை அழைத்தீர்கள், என்ன காரணம்னு சொல்லி கடவுள் கேட்குறார். நாங்கள் எங்களுக்கு எதையாவது ஒன்று உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு பவர் கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ கடவுள் என்ன செய்கிறார், கடவுள் ஒரு எதையும் கொடுக்குற ஒரு வல்லர், எல்லாத்தையும் மக்களுக்கு குறையில்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கடவுள் ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்த கடவுள். அவர் அதான் கடவுள். அவர் என்ன செய்கிறார், இவங்க கேட்கும்போது பவர் கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக என்ன செய்கிறார், சரி நான் உங்களுக்கு பவர் தருகிறேன், ஆனால் அந்த பவரை உங்களுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி நீங்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பவரை வாங்குறாரு. கடவுள் பவரை கொடுத்துட்டு அவரோட உலகத்துக்குள்ளே அவர் போயிடுறார். அவர் போனதுக்கப்புறம் இவங்க அந்த பவரை வாங்கி வச்சு மிக மகிழ்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட அளவு முனிவர்கள், நிறைய முனிவர்கள், அவங்க எல்லாருக்குமே அந்த பவர் கிடச்சிருக்குது. அந்த பவரை என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி எனக்கு இது வரட்டும் இது வரட்டும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் உருவாக்குறாங்க. அதாவது நரகுலகமாக இருக்கிற மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் எண்ணெய் சட்டி இந்த மாதிரி செய்தெல்லாம் உருவாக்கி அதுகளுக்குள்ளே ஒரு அரக்கர்களை உருவாக்கி இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு மன மகிழ்ச்சி அதெல்லாம் உருவாக்கி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னவோ கேட்குறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு சரக்கு சரக்குன்னு வரும்போது அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிடும். ஆஹா ஆஹா ஆஹா, நம்ம ஒரு திறமையான ஒரு பவரான கடவுளாக மாறிட்டோம், நாம் தான் இனிமேல் கடவுள், நம்மக்கிட்ட பயங்கர பவர் சக்தி இருக்குது, நம்மளால் நம்ம எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆணவம், ஒரு அகம்பாவம், ஒரு மிகுந்த ஒரு கர்வம் எல்லாமே போகுது அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே போய் அந்த உலகம் போய் அந்த உலகத்தில் மனிதர்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட ஆண் பெண் அவ்வளோ வேறையும் அள்ளிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களோட இந்த நரக உலகத்தில் போட்டு வதைக்கிறாங்க கொஞ்சம். அவங்களுக்கு ஏன்னா அது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வெறித்தனமான ஒரு குணங்கள் அந்த முனிவர்களுக்கு இருந்து போச்சு. அவங்க அந்த மனிதர்களை பூரா வதைக்க ஆரம்பிக்கிறாங்க. வதைச்சு முடிச்சுட்டு திரும்ப அள்ளி கொண்டு போய் அந்த உலகத்தில் போட்டுட்டு திரும்ப மனிதர்கள் அள்ளுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த உலகம் பூட்டப்பட்டு போயிடுது. பூட்டப்போ இவங்க யாரும் அப்படி மனிதர்கள்லாம் அள்ளிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த உலகத்தை பூட்டவே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அள்ளிட்டு போன மக்களை அப்புறம் கொண்டாந்து இங்கே வச்சு அவங்களுக்காக ஒரு உலகத்தை அவங்க உருவாக்குறாங்க. உருவாக்கி அவங்க இருந்த உலகத்தில் என்னென்னலாம் இருந்துச்சோ, என்னென்னலாம் மரம் செடி கொடி பறம் எல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அதை பூரா அந்த பூமிக்குள்ளே உருவாக்குறாங்க. அதுதான் இந்த பூமி. அவங்க உருவாக்கப்பட்ட பூமி தான் இது. அந்த பூமிக்குள்ளே பூரா மனிதர்களை பூரா விட்டுறாங்க. விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட மக்களை இன சேர்த்து நீ என்னை வணங்கணும், நான் தான் உனக்கு சாமி, நான் தான் உனக்கு எல்லாம், நீ என்னை தான் வணங்கணும்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மக்கள் அப்படியே என்ன செய்கிறாங்க, கடவுளெல்லாம் மறந்துட்டு, கடவுளோட இருந்ததெல்லாம் அந்த இதெல்லாம் மறந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இதன்படி கேட்டு வாழ தொடங்குறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் எல்லாருக்கும் அந்த காலத்தில் எல்லாருக்கும் எல்லாமே அவங்க வணங்கும் போது செய்யும்போது எல்லா சாமியுமா காட்சி அளிக்க வரப்போகுமா தான் பூமியிலேருந்து அவங்க உலகத்துலேருந்து இங்கே வர்றது போகிறதுமான ஒரு காலங்கள், அப்படி ஒரு காலங்கள்லாம் ஒரு காலம் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம். அப்போ நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி வாழ்ந்துட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டே போயிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படி போகும்போது என்ன ஆகுது, நாள் ஆக ஆக மனிதர்களோட சரீரங்கள் என்ன ஆகுது, முதுமைக்கான ஒரு தோற்றங்கள் வர ஆரம்பிக்குது. முதுமை தோற்றம் உடம்புல நோவு வர ஆரம்பிக்குது. காலங்கள் ஆக 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 அந்த மாதிரியான தோற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, மக்கள் சரீரம் ரொம்ப காலம் வாழ முடியாத ஒரு சோர்ந்து போய் மரணன்ற மாதிரியான உடல்ல இருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி போயிருக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற அவங்க இந்த முனிவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க ஆன்மாவை அப்புறம் எடுத்துகிட்டு போய் திரும்ப கொண்டு திரும்ப பிறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் கொண்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுழற்சியை உருவாக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுழற்சியாகி இதில் தான் நம்ம பிறக்க வளர, அப்புறம் மரணமாகி போக, பிறக்க வளர மரணமாகி போக, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் உருவாக்கப்பட்டு போயிருக்கு. நாம்
அந்த மாதிரியவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இதில் என்ன நடக்குதுன்னா, காலங்கள் போக 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 கடைசி காலமாக ஆக இப்போ ஒரு 50 வயசுலேயே கூட நமக்கு ஒரு முதுமையான ஒரு தோற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம பிளந்துட்டு போனோம், நம்மக்கிட்ட வந்து பவர் இல்லை, கடவுளோட பார்வை இல்லை, அதனால் நமக்கு மண்ணான சரீரமாக மாறிடுச்சு, நமக்கு நோய் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா பாவங்கள் அதிகமாக்கப்பட்டுருச்சு. அதனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து மாறணும். நம்ம வந்து உண்மையான கடவுள் வந்து இந்த கொடுக்கப்பட்டார் இல்லையா இந்த பவரை இப்போ தான் எடுத்துருக்கிறார். அவங்ககிட்ட கொடுத்த அத்தனை பேர்கிட்டையும். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பூமிக்குள்ள வர பார்த்தார், என்னென்னவோ பண்ணி பார்த்தார். ஆனால் அவரால் வர முடியல. இந்த பவரோட ஆதிக்கம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் கடவுளும் வந்து நிறைய திட்டங்கள் போட்டு நிறையா ஒரு சில விஷயங்களை பண்ணி இப்போ தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பவரை பூரா வாங்கிட்டு இப்போ அந்த மனிதர்கள் அவங்களும் வந்து இந்த பூமியில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடவுளும் வந்து நிறையா அவர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் கீழே இறக்கி விட்டுருக்கார். இறக்கி மக்களை காக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து ஒரு பேரழிவு வரும். நம்மளுக்கு சுனாமி வந்துச்சு, அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு இல்லையா? இது மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பவர் வந்து முடிவு காலத்தில் வந்து அதை ஒரு ஆட்டி எடுத்துட்டு மக்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நசுக்கி நாசம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது விடும். அதுக்கு முன்னாடி கடவுள் வந்து எல்லாத்தையும் காக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அங்கே இருக்கிற மக்களையும் அனுப்பி நிறைய பேர் நம்ம பூமிக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு அப்பப்போ ஞானம் வரும்போது தெரியும், ஆமாம் நம்ம அந்த உலகத்தில் இருந்தவங்க நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது நம்ம அந்த கீழே இருக்கிற மக்களை, பூமியில் இருக்கிற மக்களை காக்கணும். அவங்க எல்லாருமே காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். காத்து அவங்கள வந்து உயிர் சேதம் ரொம்ப இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி கடவுளோட உலகத்தில் கொண்டு போய் விடணும். அது வரைக்கும் எல்லாரும் ஞானம், அவங்களுக்கு அந்த ஞானம் வரணும். அதனால தான் கடவுள் வந்து இப்போ என்கிட்ட பேச சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் காலப்போக்கில் போக போக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அதை கரெக்டாக நம்ம ஃபேஸ் பண்ணி மக்களை காப்பாற்றி கடவுளோட உலகத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்து வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். மக்களாக இருக்கிற நீங்கள் உணருங்க, ஆமான்றதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மாற்றப்பட்டு போச்சு, எதில் மாற்றி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ படுற கஷ்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மாறணும். நம்ம வந்து எல்லாத்தையும் விடுதலை ஆகணும்னா கடவுள் ஒருத்தர் வரணும். அவர் வந்தால் தான் நம்ம விடுதலை ஆக முடியும். நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சு ஆமாவா இல்லையான்னு தெரிஞ்சு தன்னைத்தானே மாற்றிக்க பழகுங்க. நன்றி, வணக்கம்.